முன்னாடி என் லைஃப் எவ்வளோ நல்லா இருந்ததுன்றதை நான் இந்த ஷோல்டர் இன்ஜுரிக்கு அப்புறம் தான் ரியலைஸே பண்ணுறேன். பெரிய ஜம்ப்ஸ் அண்ட் கிளைம்ஸ்லாம் எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஈவன் சிம்பிள் மூமெண்ட்ஸ் ஃபீல்ஸ் ஹெவி. இந்த 100 days சேலஞ்சில் ஐம் ஃபைட்டிங் ஃபார் மை செல்ஃப் அகெயின். ஸ்லோ, ஸ்டடி, ஸ்டபர்ன். திஸ் இஸ் day 17 ஆஃப் மை 100 days கம்பேக் சேலஞ்ச். இன்னைக்கு என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இந்த பெரிய லாஷியை ப்ராக்டிஸ் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் என்ன தான் கொஞ்சம் மோசமாக விழுந்தாலும் நெக்ஸ்ட் அட்டெம்ப்டே செமையாக லாஷியா பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணாரு. இவர் இந்த மூமெண்ட்டை இவ்வளோ சூப்பராக கம்ப்ளீட் பண்ணதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டாலும் எனக்குள்ள ஒரு கேள்வி, திரும்ப நான் எப்போ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் பண்ண போறேன்? இன்ஜுரிஸ் ஃபிசிக்கலாக மட்டும் ஹர்ட் பண்ணாது, நம்மளோட கான்ஃபிடன்ஸை குறைச்சு நம்மள மென்டலியே ரொம்ப ஹர்ட் பண்ணும். அப்படியே ஃபீல் பண்ணிட்டு என்னோட போரிங் பட் நெசசரி ரீஹாப் ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சுட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னைக்கு ஒரு என்டூரன்ஸ் டெஸ்ட் கொடுத்தேன். லிஸ்ட் ஆஃப் 10 ஒர்க் அவுட்ஸ், இது யாரும் சீக்கிரம் முடிக்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் போய் கொஞ்சம் பேலன்சிங் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா ஒருத்தர் பொசுக்குன்னு 15 நிமிஷத்துல இந்த ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வந்து நிற்கிறாரு. நீங்களும் உங்களோட என்டூரன்ஸை டெஸ்ட் பண்ணனா இந்த ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ நேரத்தில் முடிச்சிங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் தூக்கத்தை போட்டு ஈவினிங்காக என் பையனை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் 2 மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு கிளைம்பிங் பண்ணுறான். சும்மா சொல்லக்கூடாது, மறந்துருப்பான்னு நினச்சேன், ஆனால் செமையாக பண்ணான். ஸோ தட்ஸ் day 16. ஐம் ஃபிக்ஸிங் அ ஷோல்டர், raising a son and rebuilding a man. இதில் எதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாது, பட் இட்ஸ் ஆல் worth it. And that's why I'm not stopping. Stay real, stay strong.